ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸை பற்றி. ஏற்கனவே நான் நடத்தின இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸில் சிங்குலர் ப்ளூரல் இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 29 + 2 அதாவது 31 இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னது 31 அப்படின்னாக்கா, முதல்ல நான் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் எல்லாம் சேர்த்து 29 சொன்னேன்னா, அப்புறம் 2 இது கடைசியாக ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் சொன்னேன்னா என்னன்னா அதர்ஸ், அப்புறம் அனதருங்கிறது சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரொனவுனு, அதர்ஸ்ங்கிறது ப்ளூரல் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஆக மொத்தம் 31. அந்த 31ல இருந்து 8 தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இந்த 8ங்கிறது என்னன்னா ஈச், எய்தர், நெய்தர், எவ்ரி, ஆல், எனி, நன், சம். இந்த 8ம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸா இருக்கு. ஆனா அது மெயினா ஈச், எய்தர், நெய்தர் தான் வந்து மெயினான டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மத்ததெல்லாம் மத்த 5 இருக்கு இல்லையா, அது அட்ஜெக்டிவாவும் ஆக்ட் ஆகுது. அது என்னங்கிறது இனி வரக்கூடிய வீடியோல தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்து கத்துக்கலாம். இந்த ஈச்ங்கிறது எய்தர், நெய்தர் இது எல்லாமே எந்தெந்த இடத்துல எப்படி சிங்கிள் இன்டெஃபினைட் ப்ரொனவுனாவும் எந்தெந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனாவும் இருக்கு அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், ஈச் ஆஃப் தெம் ஹாஸ் எ டாஸ்க் டு டூ. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்வதற்கென வேலை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த ஈச் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது என்னவா ஆக்ட் ஆயிருக்கு? சிங்கிள் இன்டெஃபினைட் ப்ரொனவுனா ஆக்ட் ஆயிருக்கு. சரி, அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனா ஆக்ட் ஆகுறது எப்படி அப்படின்னாக்கா, ஈச் வாஸ் given a task. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஈச்ங்கிறது என்னவா ஆக்ட் ஆயிருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனா ஆக்ட் ஆயிருக்கு. போன சென்டென்ஸ்ல ஈச்ங்கிறது என்ன ஆக்ட் ஆயிருக்கு? எஸ், சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரொனவுனா ஆக்ட் ஆயிருக்கு. சரி, அப்படி எப்படி நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம்னாக்கா, ஈச் ஆஃப் தெம் கிட்டக்க ஆஃப் இருந்தாக்கா அது சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? கிட்டக்க ஆஃப் இல்லைனாக்கா அது என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். அப்போ இதுல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்னா உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஈச் ஆஃப் தெம்னாக்கா அங்க இருக்கிற நிறைய பேர்ல ஒவ்வொருத்தரையும் அங்க குறிப்பிடுது. அப்படி இருந்தாக்கா அது சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். ஆனா அங்க தெம்ங்கிறது இல்ல, ஆஃப் அப்படிங்கிறது இல்ல, அங்க உள்ளவர்கள்ல அப்படின்னு சொல்லாம பொதுவா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வந்து கொடுக்கப்பட்டிருக்குப்பா அப்படின்னு சொன்னாக்கா ஈச் வாஸ் given a task. இந்த இடத்துல ஒவ்வொரு குறிப்பிட்ட நபரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. அப்படி முன்னிலைப்படுத்தினாக்கா அது என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். அதே மாதிரிதான் அடுத்ததும் பார்ப்போம். Either of them can win the race. இருவரில் எவர் வேண்டுமானாலும் போட்டியில் வெல்லலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, எய்தர் வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனா கையாளலாங்கிறது கத்துக்கலாம். யூ கேன் சூஸ் எய்தர். இரண்டில் எது வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, எய்தர் ஆஃப் தெம் அப்படிலாம் கிட்டக்க வருது இல்லையா, அப்போ இந்த எய்தர்ங்கிறது என்ன ஆக்ட் ஆகுது? சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். இங்க கிட்டக்க ஆஃப் தெம்லாம் இல்ல பாருங்க, வெறும் எய்தர் மட்டும் தான் இருக்கு. அப்போ நவுனுங்கிற இடத்துல நவுனு, வேர்பு, சப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தெளிவா நம்ம வந்து இன்னும் நம்ம கத்துக்க போறோம். ஏற்கனவே நவுனை பத்தி ஃபுல்லா வீடியோ போட்டாச்சு. இருந்தாலும் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. எது மெயினான ஒரு விஷயமா இருக்கோ அது ரீப்ளேஸ் பண்ற ஒரு ப்ரொனவுன் தான் என்னவா இருக்கு? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனா இருக்கு. அந்த வேலையை தான் இந்த எய்தர் அப்படிங்கிறது செய்யுது. ஆனா இங்க எய்தர் ஆஃப் தெம்னு சேர்த்து தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையா நம்ம வந்து கையாள முடியுது. ஆனா இங்க வெறும் எய்தர் மட்டும் சொன்னா போதும். யூ கேன் சூஸ் எய்தர். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடு அப்படின்னு அர்த்தம். இருவர்ல யாராவது ஒண்ணு தேர்ந்தெடு, இல்ல 2 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுங்கிறது அந்த கான்டெக்ஸ்ட பொறுத்து மாறும். எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல எய்தர்ங்கிறது ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா கூட இருக்கலாம். அடுத்தது, neither of them knows the truth. இருவரில் எவருக்கும் உண்மை தெரியாது. இந்த இடத்துல நெய்தர்ங்கிறது என்னவா ஆக்ட் ஆகுது? சிங்குலர் இன்டெஃபினைட் ப்ரொனவுன். அடுத்தது, neither stayed to help. இருவரில் எவரும் உதவுவதற்கு தங்கவில்லை. இந்த இடத்துல வெறும் நெய்தர் மட்டும் வருது. அது என்னவா ஆக்ட் ஆகுது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். வெரி குட். அப்ப ஏன் இதெல்லாம் நம்ம சிங்குலர்னு சொல்றோம்னாக்கா, ஈச்னாக்கா ஒருத்தர் தானே குறிப்பிடுது. எய்தர்னாக்கா 2 பேர்ல ஆஃப் தெம் கேன் வின் த ரேஸ். 2 பேர்ல யாரு வேணாலும் ஜெயிக்கலாம்.
நெய்தர் ஆஃப் them knows the truth. ரெண்டு பேர்ல ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு நம்ம சொல்றோம், ரெண்டு பேருக்குமே என்ன தெரியாது, உண்மை தெரியாது. அப்போ இங்க ஒரு தனிப்பட்ட நபரை நம்ம முன்னிலைப்படுத்துறோம். அப்படி குறிப்பிடக்கூடிய விஷயம்லாம் என்ன? வெரி குட், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. ஆக மொத்தம் இந்த 3 தான். ஈச், எய்தர், நெய்தர் தான் என்ன மெயினான டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். மற்ற விஷயங்கள்ல வரக்கூடிய எவ்ரி, ஆல், எனி, நன், சம்லாம் என்னவா ஆக்ட் ஆகுது? அட்ஜெக்டிவாவும் ஆக்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இனி அடுத்ததா ப்ரொனவுனோட இன்னொரு வகையை நம்ம அடுத்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.